அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா மதுரையில ஒர்க் பண்ணி எவ்வளோ சம்பாரிக்கலாம் அப்படின்றக்காண்டி டெஸ்ட் ரைடு போயிருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து மதுரையில ரேபிடோ ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட ஐடியா வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லானா கிடையாது. காலையில ஒரு 8 மணிலேருந்து மதியம் ஒரு 4 மணி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி வரைக்கும் நான் வேலை பார்த்தேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிரச்சனைகள நான் சந்திச்சேன், எவ்வளோ வருமானம் என்னால எடுக்க முடிஞ்சுச்சு. நீங்க மதுரையில உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ முழுமையா பார்க்க சொல்லுங்க. ஏன்னா மதுரையில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. மதுரை பஸ் ஸ்டாப்ல நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் இப்ப தான் வந்தீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி டெலிவரி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க மதுரையில ஒர்க் பண்ண போறீங்க அப்புட்ன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல கிவ் அவே அனௌன்ஸ்மென்ட் சொல்லியிருந்தோம். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பைக் ரூ. 30,000 மதிப்பிலான ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து கிவ் அவே குடுக்க போறோம். அதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வின் பண்ணணும் அப்புட்ன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்க அப்புட்னா, நம்மோட இன்ஸ்டா ஐடிய ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணாம, டைரக்ட்டா எஸ்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, "ஹாய் ப்ரோ நான் ரேபிடோல ஒர்க் பண்றேன். ஹாய் ப்ரோ நான் Zomatoல ஒர்க் பண்றேன்னு" சொல்லி டெலிவரி பாயா இருந்தா மட்டும் நீங்க பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கிவ் அவே நம்ம குடுக்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். ரேபிடோ பைக் டாக்ஸிய பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்பன்னா, நீங்க சென்னையில இருக்க ஆர்டர நெனச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நீங்க மதுரைக்குலாம் வந்துராதீங்க. சென்னை ஈக்குவலாம் கிடையாது. சென்னையில நீங்க எந்த லொகேஷன் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேபிடோ ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ யூசர்ஸ் ரொம்பவே அதிகமா இருப்பாங்க சென்னையில. ஆனா மதுரையில இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. மதுரையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்பன்னா, காலையில வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு லாகின் பண்ணேன். கன்டினியூட்டியா நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். நெறைய மணி நேரங்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நான் ஃப்ரீயா இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீயா இருந்தேன். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஆர்டரே வராது. சும்மா வெட்டியா உட்காந்து ஒரு மெயின் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்டரே வருது. இந்த மாரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை போன்ற இடங்கள நீங்க தவிர்த்துக்குங்க. நீங்க வந்து டைரக்ட்டா ஒரு சிட்டீஸ்குள்ள வந்தா தான் உங்களுக்கு ஆர்டர் வருது. ஆனா நான் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,200 சம்பாரிச்சேன். பெட்ரோல், சாப்பாடுலாம் போக வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 900 வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி மதுரையில என்னப்பா பிரச்சனை இருக்கு? அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை பஸ் ஸ்டாப்ல ஆர்டர் எடுக்கும்போது தயவு செஞ்சு பார்த்து எடுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போய் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஆட்டோக்காரங்கலாம் நெறைய பிரச்சனை இருக்கு. செல்லெல்லாம் பறிச்சு வச்சுட்டாங்க காலைல என்ட்ட. இத என்ன நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் வரும். நேரா சொல்லிட்டு பஸ்ஸு வெளிய வரும் பார்த்தீங்களா? அந்த வெளிய வர ஏரியால எண்டுல நின்னு ஒரு புளிய மரம் இருக்கும். இல்ல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தடியில நின்னுக்கிட்டு, நீங்க சொல்லுங்க சார் இங்க வாங்க சார். வந்துங்க உள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு கஸ்டமர்ட்ட தயவு செஞ்சு சொல்லிட்டு, அவங்கள இங்க வெளிய வர சொல்லிட்டு நீங்க ஆர்டர் எடுத்துட்டு போங்க. இல்ல அப்படி உள்ள தான் போய் எடுப்பேன். ஹெல்மெட்ட கொண்டு போய் குடுத்துட்டு நான் ரேபிடோன்னு சொல்லி எடுப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம வேலை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் இழுத்துக்காம எந்த அளவுக்கு சேஃபா ஒர்க் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சேஃபா ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில வேலை பார்க்கலாமா, வேலை பார்க்கக்கூடாதான்னு கேட்டா, தாராளமா வேலை பார்க்கலாம். ஒரு ரூ. 1000 நீங்க ஃபுல் டைம் வேலை பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லேருந்து ரூ. 1,500லாம் தாராளமா ஏர்ன் பண்ண நண்பர்கள்லாம் நான் பார்த்து நெறைய பேர்ட்ட கேட்டேன். நல்லாவே சம்பாத்தியம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா சென்னைய கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மதுரை ஒரு 60% தான் வருமானம் ஆகும். நன்றி.